நம்ம இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதை சிக்கன் சிந்தாமணி அப்படின்னும் சொல்லுவாங்க. இன்றைக்கி அதை செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 250 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம மிளகாய் தான் சேர்க்கணும், வத்தல். வேறு காரம் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி 20 மிளகாவை விதை இல்லாமல் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதை இருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபுல்லாமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். நான் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் எப்பயும் போல் ஸ்பைசஸ்லாம் சேர்க்க தேவையில்லை. டைரெக்டாக வெங்காயத்தை ஆட் பண்ணியே செஞ்சிடலாம். நீங்கள் செய்யும்போது எப்பயுமே கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிக்கனும் நல்லா வெந்து வரும், உங்களுக்கு அடி பிடிக்கவும் செய்யாது. ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. அந்த சிக்கன் வெந்து வர்ற தண்ணியிலேயே தான் இது ஃபுல்லாமே வேக போகுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். அடுத்து நம்ம என்ன செய்யலான்றதை சொல்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து சிக்கன் சேர்த்துட்டு திரும்ப உப்பு சேர்க்கணும். ஸோ நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஒரு 30% அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏத்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 70% அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்தீங்கன்னா நீங்கள் வதக்கிறதுக்குள்ளே வெங்காயமும் வெந்துடும், இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிருச்சு, உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருக்கிற இந்த வத்தலையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வத்தல் இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு, வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கனை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த டோட்டல் கிரேவிக்கும் தேவையான உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம மூடி போட்டு வைக்கிறோம். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த தண்ணியிலேயே தான் நம்ம ஃபுல்லாகவே குக் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு தடவை நம்ம கிளறி விட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி. இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த வத்தல் கம்மியாக போட்டுட்டேன், எனக்கு காரம் பத்தலை அப்படின்னா இந்த மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்க்கும் போதே நீங்கள் கொஞ்சோண்டு சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். ஆனால் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு நல்ல கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கலராக தான் எப்பயும் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஒரு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் கலருக்காக. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு சைட் டிஷ்ஷாக
புளி ஆம்லேட் பண்ண போகிறோம். நார்மல் ஆம்லேட் தான், அதை ரெடி பண்ணி பனியார புளியில் ஊற்ற போகிறோம். அது பேர் தான் எங்கள் பசங்க புளி ஆம்லேட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நம்ம ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு சீரகம் கையிலேயே கொஞ்சம் அப்படியே பொடிச்சு சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னா நீங்கள் இதில் பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எனக்கு காரம் வேண்டாம், அதனால் நான் சேர்த்துக்கலை. இதை விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பனியார குழியில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம ஆம்லேட்டை ஊற்றி எடுக்கலாம். இப்போ நான் எல்லா குழிலையும் ஆம்லேட்டை அதை ஊற்றிட்டேன். இது வெந்ததும் திருப்பி போடணும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நான் அதை திருப்பி போடுறேன். ஒரு பக்கமாக திருப்பி போட்டாச்சு. வெந்ததும் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கலாம். எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸை அவங்களே சொல்லுவாங்க. எல்லா மெனுவும் ரெடி ஆயிடுச்சு, எல்லோரும் சாப்பிட வாங்க.